வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சக்தி. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஐஃப்ரேம்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல HTML ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ HTML ஃபார்ம்னா என்னன்னா, உங்களோட வெப்சைட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ, இல்ல லாகின் ஆர் சைன் அப்போ வைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஃபார்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம யூஸ் பண்றதுக்கு ஃபார்ம் அப்படின்ற ஒரு HTML டேக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம். இப்போதைக்கு இத எடுத்துறலாம். நான் ஆக்ஷன்னா என்னன்னு நான் சொல்றேன். ஓகே. இதுதான் வந்து நம்மளோட ஃபார்ம். இந்த ஃபார்ம்க்குள்ள உங்களால இன்புட் எல்லாமே வாங்க முடியும். ஸோ இன்புட்ட வாங்குறதுக்கு இன்புட் அப்படின்ற ஒரு டேக்க தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. இன்புட்ன்ற ஒரு டேக்க போட்டாச்சு. இந்த இன்புட் டேக் வந்து ஒரு செல்ஃப் குளோசிங் டேக். அதாவது இதுக்கு ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும். குளோசிங் டேக் வந்து இருக்காது. அதனால இது வந்து செல்ஃப் குளோசிங் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே. இப்போ இதுல நீங்க டைப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி, நீங்க என்ன டைப் ஆஃப் இன்புட்ட வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத நீங்க யூசர் கிட்ட சொல்லலாம். ஸோ டைப்ல வந்து நானு டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து டெக்ஸ்ட்ட வந்து நம்ம இந்த இன்புட் பாக்ஸ்ல வந்து போட முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இங்க வெறுமனே இன்புட் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த இன்புட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லல. ஸோ அதுக்கு லேபிள் அப்படின்ற ஒரு டேக்க யூஸ் பண்ணலாம். லேபிள்னு போட்டாச்சா? இப்போ இந்த லேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டு, நீங்க இதுல உங்க நேம ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த லேபிள் வந்து எதோட இன்புட் பாக்ஸ்க்கு வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐடி ஐடில வந்து எஃப் நேம் அப்படின்னு வச்சோனையும், லேபிள்லயும் எஃப் நேம் அப்படின்னு செட் பண்றேன். ஸோ இந்த ஃபார் வந்து இந்த ஐடிக்கு வந்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க இத கிளிக் பண்ணாலே வந்து அந்த இன்புட் பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? நான் டைப் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து அடுத்த ஒரு எலிமெண்ட்ட போட்டுக்கலாம். இப்போ முதல்ல நான் பிஆர் பிரேக் டாக் போட்டுக்கிறேன் 2. தென் வந்து அடுத்தது. இதுல வந்து லாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து எல் நேம். ஓகேவா? எல் நேம்னு வச்சாச்சு. இதுல நீங்க உங்களோட லாஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில் ஆகுதா? ஓகே. இப்போ வந்து இந்த ஃபார்ம் உங்களுக்கு சப்மிட் பண்றதுக்கு இன்புட் டைப்ல வந்து நீங்க சப்மிட் அப்படின்ற ஒரு இத வைக்கணும். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டூ சப்மிட் வேல்யூ வேணாம். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டூ சப்மிட். இப்போ நீங்க இத சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். நான் சப்மிட் குடுத்தோனே ஃபார்ம் ரிஃப்ரெஷ் ஆகுது. ஏன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு பேக் எண்ட் சர்வர் கிடையாது. இதே நீங்க ஒரு பேக் எண்ட் சர்வர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த சர்வர நீங்க ஹிட் பண்ணலாம். நீங்க எந்த சர்வர ஹிட் பண்ணணும் அப்படின்றத ஃபார்ம்ல ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் வந்து ஆக்ஷன் டாட் பிஹெச்பி அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். தென் மெத்தட் நீங்க வந்து அந்த வெப்சைட்ட நீங்க வந்து கெட் பண்றீங்களா? இல்ல நீங்க உங்க டேட்டாவ போஸ்ட் பண்றீங்களா? அப்படின்றத நீங்க வந்து இங்க போடணும். ஸோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ போஸ்ட். இப்ப அழுத்துனீங்கன்னா அவங்க அந்த வெப்சைட்டுக்கு போகும். நம்மகிட்ட என்ன ப்ராப்ளம்னா, இந்த சைட் வந்து நம்மகிட்ட இல்ல. ஸோ பேக் எண்ட் சர்வர் இல்ல. அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வருது. தென் ரீசெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுலயும் வேல்யூ வேணாம். ஸோ ரீசெட்ல வந்து என்னன்னா, நீங்க வந்து என்ன வேல்யூஸ் வந்து நீங்க டைப் பண்ணாலும், நீங்க ரீசெட் வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே திருப்பி ரீசெட் ஆயிரும். ஸோ ரீசெட். எல்லாமே போயிடுச்சா, திருப்பி ரிஃப்ரெஷ் ஆயிரும். அதுதான் வந்து ரீசெட். இங்கேயும் 2 பிரேக் டாக் போட்டுக்கலாம். ஸோ பிரேக் டாக் போட்டா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த இமெயில்லாம் நம்ம எப்படி வைப்போம் அப்படின்றத பார்க்கலாம். இத நான் வந்து இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். தென் அனதர் இம்பார்ட்டன்டான இன்னொரு ஆட்ரிபியூட்டுமே இருக்கு. நேம் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட டேட்டாக்கு ஆக்சுவலான அதாவது இது வந்து எத பத்தின டேட்டா அப்படின்றத சொல்றது தான் வந்து நேம். அதாவது ஒரு வேரியபிள் மாரி. இப்போ வந்து இதுல நான் வந்து எஃப் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, நீங்க உங்க சர்வர்ல நீங்க சப்மிட் பண்ணும்போது, எஃப் நேம் அப்படின்னு போட்டு அதுக்கான வேல்யூவா வந்து நீங்க குடுத்த இன்புட்டோட டேட்டா வந்து போகும். இதுலயும் வந்து நேம் வந்து எல் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து இத இமெயில் அப்படின்னு மாத்திர்றேன். டைப்பையும் வந்து இமெயில்னு மாத்துங்க. மாத்தியாச்சா? இங்கேயும் 2 பிஆர் டேக். ஸோ இப்போ வந்து உங்களால இமெயிலும் போட முடியும். பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருக்குன்னா இங்க பாருங்க. இது வந்து இன்கம்ப்ளீட்டான ஒரு இமெயில் அப்படின்னு போடுது. அதனால தான் நம்ம வந்து இன்புட்ல வந்து இமெயில் அப்படின்னு யூஸ் பண்ணோம். நீங்க வந்து கரெக்ட்டான ஒரு இமெயில் வந்து யூஸ் பண்ணா தான் இது வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போ சப்மிட் பண்ணா சப்மிட் ஆயிரும். இதுதான் வந்து இமெயில். தென் அடுத்தது வந்து அதே காப்பி பேஸ்ட் பண்ணி பாஸ்வேர்ட் அப்படின்னு வைக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் வச்சாச்சு. இப்போ நீங்க டைப் பண்றது எல்லாமே வந்து இன்விசிபிள், அதாவது டாட் டாட் அந்த மாரி போகும். வெளியில வந்து தெரியாது. ஆனா ஆக்சுவலா நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்ட. ஸோ இதுக்கும் 2 பியர் டேக் வச்சுக்கலாம். தென் அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் கூட நம்மளால வைக்க முடியும். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஃபோன் அப்படின்னு வச்சுட்டு, டைப்லயும் வந்து அதாவது டெலிஃபோன் அப்படின்னு வைக்கணும். இதுலயும் வந்து நானு ஃபோனுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுல இருந்து உங்களோட நம்பர வந்து போட முடியும். ஓகேவா? தென் இதுக்கும் 2 பிஆர் டேகு. அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து போடலாம். டேட் ஆஃப் பர்த். அதுக்கு வந்து டேட் அப்படின்ற ஒரு டைப் வந்து நீங்க செட் பண்ணணும். இப்போ நீங்க டேட்ட வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களால ஒரு டேட் ஆஃப் பர்த்த வந்து சூஸ் பண்ண முடியும். தென் அடுத்த இன்னும் 2 பிஆர் டேக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும்னா, அதுக்கு நம்பர் அப்படின்னு வந்து நீங்க டைப் செட் பண்ணணும். ஃபார்ல வந்து இப்போ ஒரு இதுக்கும் வந்து நம்பர்னே வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன கேட்கலாம்னா, லக்கி நம்பர் அப்படின்னு கேட்கலாம். லக்கி நம்பர். இதுல இருந்து உங்களால நம்பர் மட்டும் தான் போட முடியும். பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். இதுல வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும். வேற எந்த விதமான ஏபிசிடி அது எதுவுமே போட முடியாது இந்த இன்புட்ல. தென் இன்னும் 2 பிஆர். இந்த பிஆர் வந்து நான் ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ்க்காக மட்டும் தான் இந்த பிஆர் போடுறேன். தென் அடுத்தது வந்து ரேடியோ பட்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரேடியோ பட்டன்ஸுக்கு முதல்ல லேபிள் முதல்ல எழுதிக்கலாம். லேபிள் லேபிள் ஃபார்ல வந்து என்ன பண்ணலாம்னா, டூ அப்படின்னு வச்சுக்கலாம். தென் இதுக்கும் இன்புட்ல வந்து ரேடியோ அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிட்டேன். நேம்ல வந்து என்னன்னா லைக் அப்படின்னு வைக்கிறேன். ஐடியும் லைக்னு வச்சுக்கிறேன். இதையே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு தடவை. இதுல வந்து சப்ஸ்கிரைப். இது பார்த்தீங்கன்னா, வெறுமனே ரேடியோ பட்டன் மட்டும் இருக்கு. இங்க லைக்கும் இல்ல, சப்ஸ்கிரைபும் இல்ல. அதனால இதுக்குன்னு ஒரு லேபிள் நான் வச்சுக்கிறேன். லேபிள்ல லைக்கு. அண்ட் தென் வந்து இன்னொரு லேபிள்ல சப்ஸ்கிரைபுக்கு. சப்ஸ்கிரைப். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2மே நமக்கு செலக்ட் ஆகுது. ஏன் நமக்கு 2மே செலக்ட் ஆகுதுன்னா, நம்ம நேம் வந்து வேற வேற குடுத்துருக்கோம். நீங்க வந்து ஒரே இதுதான் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து நேம வந்து 2மே சேமா குடுக்கணும். இப்ப நான் 2த்துக்குமே நான் டூ அப்டின்னு குடுத்துட்டேன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, என்னால 1 தான் வந்து நான் செலக்ட் பண்ண முடியும். 2 வந்து செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரேடியோ பட்டன். அடுத்தது இதுக்கும் நம்ம பிரேக் டாக் போட்டு முடிச்சுக்கலாம்.
தென் அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, செக் பாக்ஸ் வந்து பார்க்கலாம். செக் பாக்ஸும் சேம் இதே தான். இத நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். டூக்கு பதில் டூ நவ் அப்படின்னு போட்டுக்கலாம். நேம் வந்து டூ நவ். இல்ல கமெண்ட்னு வச்சுக்கலாம் அதுக்கு. கமெண்ட் ஷேர். இப்போ வந்தீங்கன்னா டைப் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா செக் பாக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ செக் பாக்ஸ் வந்துன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் இப்போ வந்து உங்களால மல்டிபிள் ஆப்ஷன் வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியும். பார்த்தீங்களா? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் பண்ணிருங்க. தென் அடுத்தது என்ன, உங்களால ஒரு கலர் கூட உங்களால இன்புட்டா வந்து வாங்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லேபிள் ஃபார்ல வந்து நான் கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுலயும் வந்து கலர். தென் இன்புட்ல வந்து நான் கலர், அதாவது டைப் வந்து கலர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் கலர். தென் கலர். இங்க வந்து 2 பிஆர் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால இங்கே பிஆர் போடணும். சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால ஒரு கலர் கூட என்னால சூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா? கலருமே சூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஃபைல வந்து நீங்க ஒரு இன்புட்டா வாங்கணும்னா, அதுக்கும் சேம் இதே மாரி இத காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா டெம்ப்ளேட் இதே தான். ஃபார்ல வந்து ஃபைல் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இதுலயும் ஃபைலு. டைப்ல கலருக்கு பதில் நீங்க ஃபைல்னு போடணும். அது மட்டும் தான் டிஃபரன்ஸு. அதே மாரி கீழ 2 பிஆர் டாக் போட்டுக்கலாம். பிரேக் டாக். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால ஃபைலும் சூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துங்க நோ ஃபைல் சூஸர்ன்னு போட்டுருக்கும். இப்போ நீங்க சூஸ் ஃபைல் பட்டன் அமுக்கி நீங்க என்ன ஃபைல் வேணாலும் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிட்டேனா, அந்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் அமுக்குனா அது ரீசெட் ஆயிரும். தென் அடுத்தது என்னதுன்னா உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்ற ஒரு டைப்புமே இருக்கு. இதுலயும் அதேதான். இத ரேஞ்சுன்னு போட்டுட்டு, இதுலயும் நான் ரேஞ்ச் அப்படின்னு போடுறேன். டைப்ல கலருக்கு பதில் நீங்க ரேஞ்ச் அப்படின்னு போடணும். இதுவும் ரேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் வைக்கிற மாரி ஒரு இன்புட் வந்திருக்கு. இது வந்து நீங்க இந்த ஆடியோ வைக்கிறதுக்கு இது எல்லாமே நீங்க இந்த இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் செட் பண்ண முடியும். ரீசெட் அமுக்குனா ரீசெட் ஆயிரும். சப்மிட் பண்ணீங்கன்னா அது ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமான ஃபார்ம் எலமெண்ட்ஸு. தென் அதே மாரி இன்னும் 2 ஆட்ரிபியூட்டுமே இருக்கு. அதாவது பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அதாவது எக்ஸாம்பிள்க்கு இந்த மாரி எழுதுங்க. அந்த மாரி ஒரு இது இருக்கும். முதல்ல பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். பிளேஸ் ஹோல்டர்ல இப்போ வந்து என்ன போடலாம்? ஜான் டோ அப்படின்னு போடலாம். பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்க்கு இந்த ஃபார்மேட்ல எழுதுங்க அப்படின்றது தான் வந்து பிளேஸ் ஹோல்டர். நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா அது வந்து போயிரும். இப்போ வந்து ஃபோன் நம்பர்லயும் வந்து நீங்க இந்த மாரி எழுதுங்க அப்படின்னு போடலாம். இப்போ ஃபோன்லயும் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு போட்டு +91 அப்படின்னு போட்டு 8, 9, 10 அந்த மாரி இந்த மாரியான ஃபார்மேட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணா டைப் பண்ணும்போது அது வந்து போயிரும். ஓகே. அதே மாரி இன்னொரு பூலியன் அட்ரிபியூட் என்னன்னா, ரெக்வயர்ட் அப்படின்ற ஒரு பூலியன் அட்ரிபியூட் இருக்கு. அதாவது ரெக்வயர்ட் அப்படின்னா, அது வந்து நீங்க வந்து கம்பல்சரி அது வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். அத ஃபில் பண்ணலைன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல ரெக்வயர்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம ஃபில் பண்ணாம வெறுமனே சப்மிட் குடுத்தேன்னா வந்து, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வந்து வரும். இதே நான் வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தேன்னா வந்து சப்மிட் ஆகும். இதுதான் வந்து ரெக்வயர்ட். ரெக்வயர்ட் வந்து பூலியன் அட்ரிபியூட். அதாவது இதுக்கு வந்து வேல்யூ எதுவுமே செட் பண்ண வேணாம். இதுவே பிளேஸ் ஹோல்டர் வந்து அப்படி கிடையாது. இதுக்கு வந்து நீங்க வேல்யூ செட் பண்ணணும். அதாவது என்ன அதுல வரணும் அப்படின்ற ஒரு வேல்யூவ நீங்க செட் பண்ணணும். இதுதான் வந்து இன்னும் 2 அட்ரிபியூட்ஸ். இந்த அட்ரிபியூட் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து முக்கியமான ஃபார்ம் எலமெண்ட்ஸு. அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா, பட்டன் இத பத்தி பார்க்கலாம். பட்டன் டேக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.